அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி வர நன்மைகளால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். உபாகமம் 1:11. சரிங்களா? கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள் கிபி 70 ஒரு நாடே இல்லாமல் போயிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் வரைபடத்தில் எல்லாமே இல்லாமல் போய் பாலஸ்தீன் பேரையே மாற்றி கடைசியில் 1948 மறுபடியும் அந்த தேசம் வந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜெபத்தை நடத்துகிறவங்க இல்லையா, நம்ம ஒரு ருப்பீஸ்லாம் கீழே போய்கிட்டு இருக்கும்போது என்ன சேக்கல் மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதான் தேவன் இல்லையா? அவர் தன்னுடைய வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேதத்தை நம்புறதுக்கு வேறு எதையும் பார்க்க வேணாம். இஸ்ரவேல்ங்கிற நாடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று போதும். வேறு எதையுமே நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டியது இல்லை. அது ஒன்று தான் ஒரே அடையாளம். 1900 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு நாடே இல்லை. உலக வரைபடத்தில் அப்படி ஒரு நாடு இருந்ததாகவே இல்லை. ஆனால் மறுபடியும் ஒரு நாடு உருவாக்கப்பட்டுருச்சு இல்லையா? ஸோ இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஸோ அந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுங்க, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எப்போ முடியும்னு பயப்படாதீங்க. முடிகிறதுக்கும் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? கரெக்டாக என்ன செஞ்சிடும் அந்த டைமில் முடிஞ்சிடும். இந்த 1 மணி நேரத்தில் கேஸ் வருமா வராதா, போட்டது புக்கிங் ஆகிருக்குமா ஆகாதா, இனி அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், ஒரு உள்ளே வரும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு வர மாதிரி என்ன செய்யணும், நம்ம பிரச்சனையும் கழட்டி என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இளைப்பாறுதல் எப்படி வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்த வசனம் தெரியணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மை. ஏன்னா பிரச்சனை நம்மக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ப்ரெஷரோடையே இருப்போம், கரெக்டா? அதனால நம்ம ஒரு நாளும் மனத்தாழ்மையாகவும் இருக்க மாட்டோம், சாந்தமாகவும் இருக்க மாட்டோம். கர்த்தர் சொல்லுவார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எத்தனை பேருடைய சாந்த குணம் உங்கள் வீட்டுக்கு தெரிந்திருக்கிறது? அல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். புரியுது இல்லையா? ஆமாம். ஒருத்தர் தூக்கிட்டாரு, இங்கிட்ட ஒருத்தர் அல்லையாமன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் அதை வச்சிட்டிங்கன்னா என்னது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்திட்டீங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஜெபிச்சுட்டு எந்திரிக்கும் போது பாரமெல்லாம் போயிடுச்சுன்னா அவர் மேலே வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிச்சுட்டு எந்திரிக்கும் போது மறுபடியும் ரொம்ப வேதனையோடு இருந்தீங்கன்னா நீங்களே அந்த மூட்டையை தூக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து வைத்து விடு. நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், அவர் தள்ளாட விட மாட்டார். அதை நம்பணும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவர் நுகத்தை ஏற்றுக்கணும், என் பாரத்தை அவர் மேலே வைக்கணும். இந்த 2 சரியாக இருந்தால் நமக்கு கவலையே இருக்காது. அவருடைய பாரத்தை நான் எடுத்துக்கணுமா, என் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டா உங்கள் பாரம் தீர்ந்துடும். அதைத்தான் கர்த்தர் சொன்னார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் எதையெல்லாம் பாரம்னு தூக்கி வச்சோமோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும், கூடையாக கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை தேடணும். எல்லாருக்கும் போய் சாப்பாடு கொடுங்கன்ட்டார். 3 நாள் இருந்தால் சீசர்களுக்கு பசி இருந்திருக்குமா இருக்காதா? கட்டாயம் பசி இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன செய்யணும், 50 பேராக உட்கார வை, 100 பேராக உட்கார வை. அந்த வேலையை முடிக்கணும். அடுத்து முடிச்சுட்டு கூடையை தேடி எடுக்கணும். கூடையை எடுத்து அந்த கூடையிலேருந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும், வருஷ கிரயமாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ கடைசி பந்தி தான் நம்ம ஆளுகளுக்கு. எவ்வளோ கலக்கம் இருந்திருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா இது ஏற்கனவே எத்தனை அண்டாவிலேருந்து வருதுன்னு இல்லை, அந்த கூடையிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த கூடையிலேருந்து தான் வரணும். இப்போ அப்போ வச்சிருக்க கூடையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கூடை நின்றக்கூடாதுங்கிற ஒரு ஜெபமும் உள்ளே இருந்திருக்கலாம். மேபி ஆண்டவரே எங்களையும் நினைத்து கொள்ளும்னு கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, முதலாவது தேவ சித்தத்தை செய்யணும், தேவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடித்தவொடனே ஆளுக்கு ஒரு கூடை, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்படின்னா இந்த 12 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கூடை கொடுத்தார். ஸோ தேவ வேலையை செஞ்சீங்கன்னா, தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கூடையாக கர்த்தரால் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஆமீன். அதனால என்ன செஞ்சுறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கவலையெல்லாம் படாமல் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2004 ஒரு புது வார்த்தையை கற்றுக்கிட்டோம். அதுக்கு பேர் சுனாமி. சரியா? அப்போ தான் அது வரைக்கும் நமக்கு அப்படி ஒரு பேரே தெரியாது. அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்லாம் உருவாக்குவாங்க, நிறைய இதெல்லாம் ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க. ஆனால்
சுனாமி ஜோக்கு கிடையாது, நிறைய பேரை வாரி சுருட்டிட்டு போயிடுச்சு. கரெக்டா? அப்புறம் 2020 அடுத்து ஒரு புது பேரை கற்றுக்கிட்டோம், கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இல்லையா? அதுவும் ஒரு கொஞ்சம் பேரை வாரி கொண்டு போயிடுச்சு. நம்ம எப்படி தப்பணும்னு நமக்கே தெரியல. வந்தது கொரோனாவா போனது கொரோனாவான்னு நமக்கும் தெரியலை. அந்த டைமில் என்ன சிம்டம்ஸ் சொன்னாங்களோ அதில் பாதி சிம்டம்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனாலும் கூட உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பேராசிட்டமால்லையே காப்பாற்றப்பட்டோம் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பேராசிட்டமால் இப்போ தடையே பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம என்ன செஞ்சிச்சு, காத்து கொண்டது. இப்போ அடுத்த ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்கோங்க. இப்போ நம்ம உலகம் முழுக்க அசைச்ச பேர்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஹார்முஸ் ஜலசந்தி திறக்குமா திறக்காதா, அப்படியே தான் இருக்குமா? அது மூணுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது திறக்கலன்னா நம்ம மொத்தமாக காலின்ட்டு. நம்ம எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஜாலியாக நியூஸ் படிச்சுக்கிட்டே இருந்தோம். யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஜாலியாக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அதை நிறுத்தி விடும், ஆண்டவரே இதை நிறுத்தி விடணும். ஆனால் என்னைக்கு அந்த சண்டை வந்துச்சோ, உக்ரைன் சண்டைக்கு எவ்வளோ பதட்டப்பட்டோமா நம்ம? உக்ரைன் போருக்கு பதட்டப்படலை, எண்ணெய் மட்டும்தான் வேலை ஏறிச்சு. என்னது? சமையல் எண்ணெய். எப்போ வண்டி பெட்ரோல் எண்ணெய் காலியாச்சோ அப்போ ஆட்டம் கண்டு போச்சு நமக்கு. கரெக்டாக? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கேருந்து தான் உரம் வருது, அங்கேருந்து தான் எல்லா மூலப்பொருளும் வருது, நம்முடைய உற்பத்தியே அதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம நெட்டு யூஸ் பண்ணுற கேபிள் முதற்கொண்டு அதில் தான் போய்கிட்டு இருக்குது. இதை நிறைய பேர் தெரில. 4G 5G எல்லா ஜியும் சொல்லலாம், எல்லா ஜியும் அதுக்கு கீழே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பெர்சியன் வளைகுடா அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம விட்டு எல்லாமே கட் பண்ணி விட்டால் முடிஞ்சிச்சு. கட் பண்ணி விட்டால் நல்லது தான் நினைக்கிறேன் ஒரு வகையில். அநேக தாய்மார்களுடைய ஜபங்கள் அது கேட்கப்பட்டதாக இருக்கும். அவங்க பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். எது எப்படியோ தேவன் கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கிறார் போல இருக்குது, வேறு விதமாக மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆக நம்ம இந்த 3 பேரை இப்போ பிரபலமாக பார்த்துட்டோம். இந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா முதல் 2004 ஒன்று, அடுத்த ஒரு 16 வருஷம் கழிச்சு 2020, இப்போ அடுத்த ஒரு ஷார்ட் பீரியடில் 2026 ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பீரியடு இப்போ வேகமாக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? பீரியடு வேகமாக போகுது. அப்போ நம்ம இன்னும் என்ன செஞ்சிட்ருக்கோம்? அவர் இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் கதவை தட்டுறாரு, நிறைய பேர் கதவை திறக்க காணும். இப்போ இங்கே திருச்சபையில் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவார். அதில் ஊக்கமான ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்குறோம். வேற ஒரு ஆள் ஊக்கமாக ஜெபிச்சார்னு பைபிளில் இருக்குது. யார்? யாராவது ஒருத்தர் 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும். யார்? தானியேலா. அவர் 3 வேளை ஜெபித்தார்னு தான் இருக்குது. பாருங்கள், ஒரு குயிஸ் ஆன்சர் தான். ஏசு ஊக்கமாக ஜெபித்தார்னு இல்லை. யார்? எலியா. கரங்களை தட்டுங்க குறைந்தபட்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து, நம்மளோட கனெக்ட் ஆகிற ஒரு வசனம் இல்லையா அது? நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான், மழை பெய்தது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, மழை பெய்யக்கூடாதுன்னு தீர்மானித்தது யார்? மழை பெய்யணும்னு தீர்மானித்தவர் யார்? ரெண்டையுமே செய்யாது எலியா இல்லை. எலியாலாம் எதையும் தீர்மானிக்க முடியாது. தீர்மானித்தவர் கர்த்தர். தேவன் தான் தீர்மானிச்சிட்டாரு. அப்புறம் எதுக்கு ஊக்கமான ஜெபம்? தேவன் சொன்ன சித்தம் நிறைவேறும் வரைக்கும் ஊக்கமாக ஜெபிக்கணும். அது சரியா? அது ஏன் நீதியில் என்னங்கிறது இல்லை. இதுக்கு ஜெபிக்க மாட்டேன் அதுக்கு ஜெபிப்பேங்கிறது இல்லை. தேவன் சொன்னா அது நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். தேவன் நிறுத்தணும், தேவன் அனுமதிக்கணும், ரெண்டுக்குமே நாம் எப்படி தான் ஜெபிக்கணும்? அவருடைய நியாய தீர்ப்புகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும், அவருடைய நீதிக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் எப்படி ஜெபிக்கணுமா? ஊக்கமாக ஜெபம் பண்ணினான். சும்மா போகிற போக்கில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஜெபிச்சிடல, இருதயத்திலிருந்து வர வேண்டும். அதான் ஊக்கமான ஜெபம். இந்த நாளில் இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம பார்க்க அந்த முதல் வசனம் அப்போஸ்தலர் அந்த 12வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரவம். இந்த உபத்திரவ காலம் திருச்சபையில் ஒன்றொன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம பார்ப்போம். உபத்திரவங்கள் எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி. எழுப்புதல் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? ஜபிக்கிறோம். எழுப்புதலோடு இணைந்தது என்ன? உபத்திரவம். உபத்திரவம் இல்லாத எழுப்புதல் வரவே வராது. எழுப்புதலையும் உபத்திரவத்தையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஏன்னா சாத்தான் பேசாமல் இருக்கிறான். இப்போ நீங்கள் இருளின் அதிகாரத்தில் நின்று அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வரதுக்கு பேர் தான் எழுப்புதல்.
அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26:18 வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இப்பொழுது அவர்களை உன்னிடத்துக்கு என்ன செய்கிறேன்? இப்போ இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இருளின் அதிகாரத்தை விட்டு, இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பணும். அப்போ இங்கே ஒரு சாத்தானுடைய ராஜ்யத்தோடு நம்ம போராட வேண்டி இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொன்னார் எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இந்த துரைத்தனமும் அதிகாரமும் யாருக்குரியது? மனிதர்கள் மேலே செயல்படுது. எங்கேருந்து வருது? துரைத்தனத்துங்களோட அதிகாரங்களோட அந்தகார லோகாதிபதிகள். அந்தகாரம்னா இருள், சாத்தானுடைய அதிகாரங்கள், வான மண்டலம், பிசாசின் அதிகார மண்டலங்கள் இல்லையா? இந்த ரெண்டும் இந்த மனிதர்களை அதிகாரத்தில் இருக்கிறவர்களை படிக்கிறது. அதிகாரத்தில் இருக்கிறவர்களை படித்தா அதிகாரத்தின் ஆவி, அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவர்களை படித்தா துரைத்தனத்தின் ஆவி. எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதிகாரங்கள் இருக்கிறவர்களை தங்கள் கைவசப்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவது. இரண்டாவதாக துரைத்தனம் என்பது, மோசையை பார்த்து கேட்குறாங்க, உங்களை எனக்கு தலைவனாக வைத்தவன் யார்? நீ எங்களை துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ அப்படின்ட்டு. அப்போ அதிகாரம் இல்லாத ஒரு நபர் அதிகாரத்தை போல செயல்படுவது, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்பது, துணிகரமாய் செயல்படுவதுக்கு பேர் துரைத்தனத்தின் ஆவி. இந்த ரெண்டையும் இயக்குகிறது பிசாசு. இப்போ நமக்கு இங்கே இப்போ தேவன் பயன்படுத்தணும்னா யார் தான் தேவை? மனிதர்கள் தேவை. தேவன் என்ன வேணாலும் இங்கே செய்வார். ஆனால் அதை செய்கிறதுக்கு கர்த்தருக்கு யார் தேவை? மனிதர்கள் தேவை. மனிதர்கள் இல்லாமல் அவரால் இயங்க முடியும். ஆனால் உலகத்தை படைத்ததுக்கு பிறகு பேர் வைக்கிறதுலேருந்து அவர் மனிதனுடைய துணையோடையே செய்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் தம்முடைய மகிமையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதில், தம்முடைய சந்தோஷத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் அவர் எப்பொழுதும் சந்தோஷப்படுறார். அவருடைய சித்தம், அவருக்கு என்ன சித்தமானது? எனக்கு சித்தமானதை எல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறார். அந்த எப்படி செய்கிறார்னா, மனிதர்களை இதற்காக தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்களை கொண்டு செய்கிறதில் அவர் சந்தோஷப்படுகிறார். நம்மோடு இணைந்து செயல்படுறதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். சாத்தான் அப்படின்னா, சாத்தான் தனியாக அவனால் இயங்க முடியாது. சாத்தானுக்கு மனிதர்கள் கட்டாயம் தேவை. அவன் ஒன்றும் ஆள்மேட்டி கிடையாது, அவன்கிட்ட எந்த வல்லமையும் கிடையாது. நம்ம சாத்தானுக்கு பயங்கரமான வல்லமை இருக்கலாம். அப்படிலாம் பைபிள் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ சாத்தானுக்கு என்ன இல்லை அப்படின்னா, அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவன்கிட்ட. அப்போ அவனுக்கு தேவை என்னன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேவை. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் அவனுக்கு தேவை. ஸோ மனிதர்கள் துன்மார்க்கமானவர்களாய் மாற வேண்டும். அப்போ தான் அவனுடைய கிரியை செய்ய முடியும். தேவனுக்கு அப்படி இல்லை. சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு பையன் போதும், சிறைச்சாலையிலேருந்து பிடிச்சிட்டு போனாலும் அவன் போதும் இல்லையா? சிறையாக விற்கப்பட்டால் அந்த யோசேப்பு போதும். தேவனுக்கு சாதாரண ஆட்கள் போதும். அவர் இல்லை, ஏன்னா அவர் சர்வ வல்லமை இல்லவர். அவருக்கு தேவை ஒரு சாதாரண ஒரு நபர், தன்னை நம்புகிற ஒரு நபர் இருந்தால் போதும். இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு தான் எழுப்புதல் வந்திருக்கு. இதில் உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கொண்டு எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்லி? கரங்களை உயர்த்தி. அதிலே நிறைய கரத்தை காணும் பாருங்களேன். பைபிள் சொல்லுது, அவருடைய அழைப்பை பாருங்கள், அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். பலவான்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை, பைத்தியமானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அற்பமாய் என்னும்படி அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுதான் உங்களுடைய குவாலிஃபிகேஷனே. நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன? நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஆள் தான் தேடி வர்றார். நான் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஆள்லாம் தேவனுக்கு தேவையே இல்லை. நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச பவுல் அதனால தான் சொன்னார், இப்போ எனக்கு லாபமாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் நஷ்டம்னு விட்டுட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் என்ன செய்கிறேன்? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படி இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். தன்னை தாழ்த்துகிறார் அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் பிசாசுக்கு தேவை. தேவனுக்கு சாதாரண மனிதர்கள் போதும். எந்த ஒரு மனிதன் தன்னை நம்பி தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான் அவனை பயன்படுத்த முடியும். சாத்தானுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேவை.
இப்போ முதலாவது எழுப்புதல் வர ஆரம்பிக்கிறது. சபையில் எழுப்புதல் போடப்பட்டது முதல் நூற்றாண்டில். வாசியங்கள் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 16 21 வரைக்கும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 16 21 வரைக்கும். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். ஆமென். இப்போ ஒரு பயமுறுத்தல், முதலாவது ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் உள்ள வருது. என்ன அப்படின்னா, 3வது அதிகாரத்தில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? பிறவி சப்பானியாக இருந்தவன் சுகமடைந்து விட்டான். சுகம் அடைந்தவுடனே திரளான ஜனங்கள் வருகிறார்கள். பேதுரு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்த அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுச்சு? அந்த நாளில் 3000 பேர் என்ன செய்தார்கள்? சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எழுப்புதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுப்புதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனங்கள் வந்து விட்டார்கள். இப்பொழுது சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் அங்கு நிற்கிறான். மதவாதிகளுடைய முதலாவது மதவாதிகள் இவர்கள் எழும்புவார்கள். எப்பொழுதும் யூத மதத்தை குறித்த வெறி கொண்ட ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் வருகிற பொழுது முதலாவது எங்கேருந்து வருது எழுப்புதல்? எங்கேருந்து வருது உபத்திரவம்? மதவாதிகளிடத்திலிருந்து. ஸோ எங்கெல்லாம் மதத்தை குறித்ததான ஒரு வெறி காணப்படுகிறதோ, மத அமைப்புகளை வைத்து அவர்கள் காணப்படுகிறார்களோ, ஏன்னா கர்த்தரே சொல்கிறாரு, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்களுக்கு கர்த்தர் புரிய வைக்கும்படியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஓகேயா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு அப்படி தான் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு அச்சுறுத்தல், முதலாவது இப்போ அச்சுறுத்தல்கள் அங்கங்கே தோன்றி ஆரம்பித்ததை நம்ம பார்த்தோம். நிறைய அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். உலகத்தில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுகிற இதில் இந்தியா 10வது இடத்துக்குள்ளே வந்துருச்சு. நம்ம ஒலிம்பிக்கில் கூட அப்படி வரமாட்டோம். ஆனால் இதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு முன்னாடி வந்துட்டோம். இப்போ நம்ம அதிகமாக கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிற, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிற, ஊழியங்களுக்கான அச்சுறுத்தல் உண்டாக்கப்படுகிற ஒரு காலகட்டங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ முதலாவது மத ரீதியான மத தலைவர்களின் மூலமாக, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களின் மூலமாக உபத்திரவங்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது. ஸோ அப்போ எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பயந்து போய் நடுங்கி கதவுகளை சாத்தி கொண்டார்களா? இயேசு மரித்த பொழுது அவர்களுக்கு புரியலை, காரியம் புரியலை, அதனால போய் கதவை சாத்தி கொண்டிருந்தார்கள். கரெக்டாக பயந்து போய் சாத்தி கொண்டிருந்தார். எப்பொழுது ஆவியானவர்கள் மேல் இறங்கி விட்டாரோ, எந்த பேதுரு ஒரு வேலைக்காரிக்கிட்ட அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணாரோ, அதே ஆள் தான் சொல்கிறாரு இப்போ அத்தனை பேர், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பி ஆண்டவரும் இரட்சகருமாய் மாற்றினார் என்று கதறி அந்த வார்த்தை சொன்னப்பட்டது. அவர்கள் இருதயத்திலே தொடப்பட்டவர்களாய் அல்ல, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் திரும்பி நின்றார்கள். தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவர்கள்? எத்தனை பேர் உங்களிலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படும் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களை அதுக்கு தான் அபிஷேகிச்சிருக்கிறார். அபிஷேகம் அந்நிய பாஷை பேசி அலங்காரமாக பரலோகம் போகிறதுக்கு கொடுக்கப்படலை. அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டணும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க வேண்டும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். நீ பூலோகத்தில் எவைகளை கட்டவிழாமல் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அபிஷேகம் என்பது இன்னும் சொல்லணும்னா, கர்த்தர் சொன்னார் பேதுருகிட்ட, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு நான் தருகிறேன். வெளிப்படுத்தல் 9 வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அந்த பாதாளத்தின் திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? 1வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 1 சொல்றாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை நான் தான் உடையவராக இருக்கிறேன். சாத்தானுக்கும் பரிமிஷனை கொடுப்பாரு, நமக்கும் சாவியை கொடுத்துருவார்.
அப்போ அதான் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு நாள் மேற்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று என்ன செய்ய முடியாது, நம்மளை மாட்டாது. அப்ப முதலாவது உபத்திரவம் வருது, ஒரு அச்சுறுத்தல் வருது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும், எல்லா காலங்களிலும் இருக்கும். எப்படி நடந்து கொண்டார்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30-32 வரைக்கும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அணுக்கர்களும் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஆமென். உபத்திரம் வந்தவன போய் கதவை சாற்றி, ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையில் ஊழியத்துக்கு வந்தேன் என்று உமக்கு தெரியும் அல்லவா, எத்தனை காரியங்களை விட்டு விட்டு வந்தேன் என்பது தெரியும் அல்லவா, இன்றைக்கு என்னை கொள்ளை செய்வேன் என்று மிரட்டுகிறார்களே, நான் போயிட்டேன், என் பொண்டாட்டி என்ன செய்ய ஆண்டவரே, என் பிள்ளை என்ன செய்ய ஆண்டவரே, என் நிலைமையை நீ பார்க்குறேன்னு கதறவே இல்லை அவர்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்களை குறித்தோ தங்கள் ஜீவனை குறித்தோ அவர்கள் கதறவே இல்லை. நாம் அதை தவிர வேறு எதுக்கும் கதறுவதே இல்லை, இல்லையா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதற்காக கதறவில்லை. அவர்கள் சொன்னாங்க, தேவரீர் அவர்களுடைய பயமுறுத்தல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் கவனித்து விட்டு நீர் ஒன்று செய்யும் ஆண்டவரே. நீர் என்ன செய்யணும், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி. மறுபடியும் இந்த அற்புதம் நடந்ததுனால தானே இப்போ வந்து நின்றாங்க. ஆண்டவரே இன்னும் நடக்கட்டும் ஆண்டவரே, இன்னும் ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இன்னும் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லட்டும். அப்பதான் அசைஞ்சிச்சு. முதல்ல ஆவியானவர் இறங்கின பொழுது அசைந்தது. அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகம் பெறும்போது இருந்த அசைவுக்கு அப்புறம் அசைகிறதே இல்லை. ஏன்னா தேவனை அசைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுவதே இல்லை. தேவனை அசைக்கணும் நம்முடைய ஜெபம். அவர்கள் தேவனுக்காக அசைக்க விரும்பினார்கள், அதனாலதான் அந்த இடம் அசைந்தது. மறுபடியும் ஒரு அசைவு உண்டானது. அவர்கள் தேவவசனத்தை நடுங்கினார்கள், பயந்தார்கள் சொல்ல, தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் தைரியமாய் இருக்கிறீர்கள்? எங்க பிரச்சனை எங்களுக்கு, எங்கேருந்து தைரியமாக இருக்கிறதுங்கிறீங்களா? தைரியமாக இருங்க. அதிக பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள்னு தேவன் சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன பலம்? கர்த்தர் நம்ம கூட இருக்காருங்கிறது தாங்க பலன். கர்த்தர் என் பலன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர். அவர்தான் பலம், நம்முடைய ஒரே பலம். கர்த்தர் என் கூட இரும் இல்லை, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்கிறதுக்கே ஒருத்தன் முடியாத போது எவன் எதிர்ப்பான், எவன் ஜெயிப்பான்? அல்லேலூயா. ஆகவே பலத்தின் ஆவியை கொடுக்கிறார். அன்பு, பயத்தின் ஆவியோட பலமும் அன்பு. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தம்முடைய ஏக சுதன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரு அன்பு, தன்னுடைய சொந்த குமாரனை நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ண. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை நமக்கு தந்ததினால அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அன்பை புரிஞ்சிட்டோம்னா அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறமே. நான் தேவனை நேசிக்கிறது இல்லை, அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். அந்த அன்பு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் தைரியமா இருப்பேன். ஒரு என் என்னை நேசிக்கிற என் தகப்பன் உண்டு. மூன்றாவதாக
தெளிந்த புத்தி. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நமக்கு புத்தி தெளிவாக இருக்கும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஒரு அன்புள்ள தகப்பன் என் கூட இருக்கிறார்னு தெரிஞ்சுன்னா நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய புத்தி தெளிவாக இருக்கும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் இதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு, காரியங்களை கண்டு, எல்லாம் இப்படி இருக்குது, எல்லாமே இருக்கும். இது நடுவில் தான் தேவன் கிரியை செய்வார். என்ன வேணாலும் இங்கே பூமியில் நடக்கட்டும், அதுக்கு மேலே தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கும். அதை நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய வழிகளிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம ஒன்றும் பெருசாக அவருக்கெல்லாம் ரூட்லாம் போட்டு கொடுக்க தேவையில்லை. அவர் சொன்னதை செஞ்சால் போதும். அவர் சொன்னதை செஞ்சால் போதும். அது எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். நிறைய பேருக்கு என்ன கவலைனா, இன்றைக்கி ஜெபிப்பாங்க, நாளைக்கு அதுக்கு ரிசல்ட் வந்துடணும். இவங்க ஒரு ரிசல்ட், இவங்க ஒரு இது வச்சுருவாங்க, அவருக்கு ஒரு டைமிங் வச்சுருவாங்க. அந்த டைமிங்குள்ளே இவர்கள் ஜெபித்த எல்லா காரியமும் கரெக்டாக நடந்துடணும். அதன்படி நடக்கலைன்னா இவங்க ஜெபத்தை நிறுத்தி விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை, தேவன் அவங்க விரும்பினமாய் செய்யலான்ட்டு. காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. நம்ம தனக்கடாத விஷயத்தில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனை போல இருக்கான். அதே மாதிரி தான் தேவனுக்கு டைமிங் கொடுக்குறது. தேவனுக்கு டைமிங் கொடுக்கறது நம்ம வேலை இல்லை, அவர் சொன்னதை செய்கிறது தான் நம்ம வேலை. அவர் சொன்னபடியே செய்யுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம ஒன்றும் புதுசாலாம் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. சொல்லணும், அவருடைய வேலையில் அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு போகணுன்னா கூட்டிகிட்டு போகணும். முன்னாடி கடல் இருக்கே, ஆண்டவரே என்ன செய்கிறது, கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது, கூட்டிகிட்டு போகணும். பின்னாடி இராணுவத்தையும் அவரே வர வைப்பார். ஏன்னு நமக்கே புரியாது, மோசேக்கும் புரியாது. கரெக்டாக மோசேக்கு தெரியுமா கீழே ரோடு இருக்குன்னு? எத்தனை பேர் தலைவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? சீசர்கள் தேவனுக்கு தேவை. சீசர்கள் தான் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. சீசர்கள் என்ன செய்யலாம், கண்ணை மூட்டை பின்பற்றி போவார்கள். ரொம்பலாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். அவர் சொன்னபடி செய்யுங்க. அவங்க வழி, கடலின் ஆழங்களை வழியாக்கினது நீர் அல்லவோ. கீழே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். அவருக்கு தெரியும், கூட்டு வரார். என்ன எல்லாம் நெருக்கம், எல்லாம் பயங்கரமாயிருச்சே, என்ன செய்ய போகிறோம், இனிமேல் ஜெபிச்சு என்ன செய்ய போகிறோம், எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் எதிராக வருது. அவர் தான் செய்கிறாரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். பூமியின் ராஜ்யங்களின் மேல் ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். என் தாசன் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சாரை கூட்டிகிட்டு வந்து, என் ஆலயம் என் மகிமை இந்த ஆலயத்தில் விளங்கும்னு சொல்லி அதையே மொத்தமாக இடிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவனையே பைத்தியமாக்கி அவன் வாயிலேயே அவர் தமக்கு சித்தமானவனுக்கு தான் ராஜ்யபாரத்தை கொடுக்குறான்னு சொல்ல வச்சவர் கர்த்தர். தேவனுக்கு எதை எப்போ எப்படி செய்யணும்னு தெரியும். நம்ம வேலை அவர் என்ன சொல்கிறாருங்கிறத செய்கிறது தான். இங்கே உபத்திரம் வந்துருச்சு, என்ன செய்கிறாங்க, இன்னும் தீவிரமாக ஜெபிக்கிறார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும், ஊக்கமான ஜெபம்னா என்னன்னா, எனக்கு சாதகமாக இருக்கும் போதல்ல, எல்லாம் எதிராக இருக்கும்போது என் ஜெபம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சரியான விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆதி திருச்சபையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். ஜெபிச்சது ஊழியர்கள் இல்லை. யார் ஜெபிச்சா? விசுவாசிகள். இப்போ யார் ஜெபிக்க வேண்டியிருக்கு? இப்போ யார் ஜெபிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஊழியர்கள் பெருசாக ஜெபிக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஊழியம் பார்ட் டைமாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளு இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கலாம். விசுவாசிகள் ஜெபத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக வேண்டிக் கொள்வது இருக்கட்டும், அவருக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவருடைய சித்தம் நிறைவேறணும்னு வேண்டாத ஒரு ஆளுக்காக அவர் வேண்டுவார்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஆகவே நம்ம மனம் திரும்ப வேண்டும். தேசத்துக்காக பாவத்தில் ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? சாமுவேல் சொல்கிறார். யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு ஆன்சர் வரட்டுமே. நீங்களும் கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறீங்களா நான் செக் பண்ணலாம்ல? இல்லை, ஜெபிக்காது ஒரு பாவம். நான் உங்களுக்காக ஜெபம் செய்யாது இருப்பேன், ஆனால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லு. அப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிக்காட்டி என்ன அதுக்கு பேர்? அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் பெரிய பாவம்லாம் பண்ண வேண்டாம் விசுவாசிகளே. நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். புரிஞ்சிருச்சா? இது ரொம்ப கொடுமையாக இருக்கா? இது பைபிளில் இருக்குது. நீங்கள் போய் 1 சாமுவேல் புத்தகம் ஃபுல்லாக படிங்க. நான் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்து காமிக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தேடி வாசிப்போமே. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள். இன்னும் கூட கர்த்தர் உங்களுக்கு போதிக்கலாம் இல்லையா? ஆமாம், சாமுவேல் சொல்கிறார், உங்களுக்காக ஜெபிக்காட்டி நான் என்ன செய்வேன்? பாவம் செய்கிறவனா இருப்பேன். இங்கே உபத்திரவம் வந்துருச்சு, என்ன பண்ணுறாங்க? ஜெபத்தை இன்னும் தீவிரப்படுத்துகிறார்கள். அடுத்து உபத்திரம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போஸ்தலர் 5:38 42 வரைக்கும்.
இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. அடுத்து என்ன வந்துச்சு? அடி விழுந்துருச்சு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அப்போ தான் தெரியும். முதல் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆனாலும் ஏகப்பட்ட பேர். இதில் ரெண்டாவது கேட்டகரிக்கு போகணும். திடீர்னு ஒரு அடி, ஒரு கன்னத்தை அறைந்தால் எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாண்டவரே. எழுப்புதல் வரணும். ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க, நொங்கு சாப்பிட்ணும்னா, அந்த பழமொழியை கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். நோகாமல் நொங்கு சாப்பிட முடியாது. புரியுதா? அந்த மரத்தில் ஏறணும்னா ஏகப்பட்ட காயம் படும். நொங்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நமக்கு எல்லாம் வெட்டிட்டு வந்து விற்றுடுறாங்க. அன்னைக்கு அதை ஏறி படுங்கணும். அதுக்கு தான் சொன்னாங்க. நாமளும் இப்படி தான். நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் கலிகூற மனதாக இருந்தீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் பாடுபட்டு அவன் செத்து போயிட்டார். யார்? யோவான் ஸ்நானகன். ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவங்க கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்தாங்களாம். அது மாதிரி நம்மளும் எழுப்புதல் வரட்டும், அதில் அப்படியே களி கூர்ந்து அல்லேலூயா துதி மகிமைன்னு பாட்டு பாடி ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறோம். கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். ஸ்பெக்டேட்டராகவே வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது. பார்வையாளர்களாக தேவன் நம்மளை அழைக்கலை, பங்கு பெறுகிறவர்களாக, கொண்டு வருகிறவர்களாக. என்னை அப்படி மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். பரலோகம் போகிறதையே வாழ்நாள் முழுக்க லட்சியமாக வச்சுட்டு வாழ்ந்துடக்கூடாது. எப்படியாவது பரலோகம் போயிடணும், எப்படியாவது பரலோகம் போயிடும். ஆண்டவரே என்னை மன்னி என்னை பரிசுத்தப்படுத்தும். இதை தெரிஞ்சுதான் சொன்னார், மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தையே போடாதீங்கடா, கொஞ்சம் பூரணராகும்படி போங்க, கொஞ்சம் மேலே வாங்க. விசுவாசியாக இருந்தீங்கன்னா அடுத்து சீசர்களாக மாறுங்க. அடுத்து ஒரு அடிமையாய் ஒப்பு கொடுங்க. உன் சித்தம் இனி நிறைவேறட்டும். கெத்சமனையின் ஜெபம் நமக்கு வரணும்ல. என்ன ஜெபம்? உன் சித்தத்தின்படி அல்ல, அப்படியா? என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய. இப்போ ஜெபம்லாம் எப்படி இருக்குது? உம் சித்தத்தின்படி எல்லாம் ஆண்டவரே, என் சித்தம் உம் சித்தமாய் மாறுவதாக. நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதை கொடுத்து என் சித்தம் என்னவாயிடணும், உங்கள் சித்தமாக மாறணும்னு நினைக்கிறோமா? அவருடைய சித்தத்தை என்ன செய்யணும்? நம்ம நிறைவேற்றணும். இங்கே உபத்திரம் அடுத்த கட்டத்தை நகர்ந்துருச்சு. அடி விழுந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? வந்து அழுதுகிட்டு இருந்தாங்களா? எல்லோரும் ஒரு அறையிலே கூடி கடுமையாய் அழுது கண்ணீர் சிந்தி உபவாசித்து, ஆண்டவரே நாங்கள் வேற எங்கேயாவது ஓடிவிட நீ சித்தமாக இருக்கிறீரா அப்படின்னு கேட்டாங்களா? என்ன பண்ணாங்க? தினந்தோறும். ஃபஸ்ட்டு சும்மா வீக்லி மீட்டிங் வச்சுக்கிட்டு இருந்த ஆளுகளை இவங்க அடித்ததுனால இப்போ டெய்லி மீட்டிங், ரிவைவல் மீட்டிங் எப்படி ஆயிடுச்சு? டெய்லி மீட்டிங் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நமக்கு பாடுகள் வரும் பொழுது எப்படி ஆக்ஷன் பண்ணணும்? ஆக்ட்னால என்னது? இயங்குறது, இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ எப்படி அவர்கள் இயங்கினார்கள் அப்படின்னு பார்த்தா டெய்லி மீட்டிங். இப்போ நீ என்ன செய்யறியோ செஞ்சுக்க. அதில் என்ன சொன்னாங்களா? சந்தோஷமாக எண்ணினார்கள். என்ன? சந்தோஷமாக எண்ணினார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கு. இயேசுங்கிற பேரில் உங்களை யாராச்சும் திட்டிட்டா உங்களுக்கு கோவம் வரவே கூடாது. அப்படி கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன மனம் திரும்பலன்னு அர்த்தம் இல்லையா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் சகலத்தையும் அறிவார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அதைத்தான் சொன்னார், கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் அவமானம், நிந்தை, கைவிடப்படுதல் எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தினார். எழுப்புதல் யார் மூலமாக வரும்? தாழ்த்துகிறவர்கள் மூலமாக. உயர்த்துகிறவர் கர்த்தர். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்.
தேவன்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ளணும். அதை தான் சொல்ல, நான் மனத்தாழ்மையும் சாந்தமும். அதனால தான் 7 வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கோம். 6 மணி நேரம் ஜிலுவையில் தூங்கினார். எவ்வளோ பேசினார்? 7 மாதம். உபத்திரவ டைமில் நம்ம என்ன பேசுகிறோமோ அதில் கண்டுபிடிச்சலாம் நம்ம எந்த வகையான பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி அதில் தான் மார்க் போடணும். மார்க் எப்போ ஒரு ஆளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகள், நாம் எப்படிப்பட்ட விசுவாசின்னு கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு ஃபுல்லாக கோபம் வரக்கூடிய சுச்சுவேஷன் வரும் பாருங்க, நமக்கு அநீதி இழைக்கப்படும் பாருங்க, அந்த நேரத்தில் நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் நாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம குழந்தையா புருஷர்களா பூரண புருஷர்களாங்கிறது. இப்போ இங்கே அடுத்த கட்டம் வந்துருச்சு. மறுபடியும் போகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஊழியத்தை செய்கிறார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவன் தனங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? ரட்சித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இப்போ கமாலியல்ங்கிற என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கமாலியலோட அசிஸ்டண்ட் தான் அடுத்து யார்? சவுல். இவன் செட் ஆக மாட்டான். யார்? இவரே செட் ஆக மாட்டார். இப்போ இந்த உபத்திரவம் நடக்கும்போது அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இதோட விட்டால் பத்தாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார், அற்புதங்களை வெளிப்படுத்துகிறார். 6வது அதிகாரம் 7-8 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:7-8. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். யாரு ஸ்தேவானு? யாராவது தெரிந்தவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான், சாப்பாடு போடுறவர். எளிமையாக புரிஞ்சுக்கணும் நமக்கு. ஏன்னா தமிழ் நிறைய பேருக்கு நமக்கு கஷ்டம் இல்லையா? பந்தி விசாரிப்புனா வேறு எதுவும் நினச்சிருவோம். ஒன்றும் இல்லை, சரியாக சாப்பாடு போடுறாங்களான்னு செக் பண்ணுற ஆள் அப்படிங்கிறத விட சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் அப்படி கூட வச்சுக்கலாம். சரியாக சாப்பாடு இல்லை. ஏன்னா பிரச்சனையே அங்கே தான். எங்கள் ஆளுங்க சரியாக விசாரிக்கலை. ஏன்னா பிரச்சனை எல்லாமே நம்ம ஆளுகளுக்கு எங்கே தான் வருது பாருங்களேன்? சாப்பாட்டில் தான் வருது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த உலகம் ஒரு தத்துவம் வச்சுருக்குது, வாழ்கிறது எதுக்காக தான்? அரஜான் வயிற்றுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்ட்டு. கர்த்தர் அதான் சொன்னார், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், தேவன் அதையும் இதையும் என்ன பண்ணுவார்? வாழ வைப்பார்னு சொல்லுது, அழிய பண்ணுவார்னு சொல்லுது பைபிள். அதனால வயிற்றுக்காக வாழக்கூடாது, கர்த்தருக்காக வாழணும். ஆகவே வயிற்றை காயப்படுறது ரொம்ப நல்லது. அப்போ நல்லா ஜெபிக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பாஸ்டிங். வயிற்றை காயப்போட்டு சும்மா இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பட்டினி. ஸோ ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? வயிற்றுக்காக வாழ நம்மளை அழைக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா விசாரிக்க வந்துட்டார். நம்ம ஆளுக்கு என்ன காலைல எந்திரிச்சோமா, கரெக்டாக சோறெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குதா, கறியெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குதா, யாருக்கு கரெக்டாக பீஸ் போச்சா, இதை பற்றி கவலைப்படல ஸ்தேவான். அது நடக்கட்டும். அவன் தன் ஜெப அறையிலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுடைய பிரதான சித்தம், நீங்கள் என்னவா வேணாலும் இருங்க, நீங்கள் என்ன வேலையை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருங்க, ஆனால் உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய அழைப்பை மறந்து விடாதிருங்கள். உங்களை தேவன் அழைத்த அந்த அழைப்பை மறந்து, தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்பதை மறந்து. நீங்கள் யார்? ஒரு அற்பமானவர்களாக இருக்கலாம், நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். உங்களை கொண்டு தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் நினச்சிக்கிறோம் ஒரு குறிப்பிட்டால இல்லை, எல்லாரையும் குறித்து ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் என்ன தெரியுமா? எவர்கள் அதற்காக தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ, எவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறவென்று அவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை கொண்டு தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. அதனால தான் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவான் வெறும் சாப்பாடை போட்டு போனா போதும் நிக்கல, அவன் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். நான் இந்த தேவ ராஜ்யத்தில் ஒரு வல்லமையான கருவியாய் பயன்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? யூதர்களுடைய பெரிய ஆட்கள் யார் தெரியுமா? ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்களே அந்த ஊழியத்தில் அசைக்கப்பட்டார்கள். ஆசாரியர்கள் அநேகரும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் முடிஞ்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ பார்த்தார்கள். இப்போ கமாலியலோட இருந்தா, கமாலியல் பாதத்திலேயே கற்றுக்கொண்டிருந்த சவுல் பார்க்குறார், நம்மால் மிதவாதியாக இருக்கிறாரு, ஆனால் இவன் யாரு? தீவிரவாதி. யாரு? சவுல். கமாலியல்கிட்ட வந்தவொடனே கமாலியல் சொல்கிறாப்புல, இது மனுஷரால் உண்டாயிருந்தா நீங்கள் தானாகவே ஒளிஞ்சிரும், தேவனால் உண்டாயிருந்தா அதை ஒழிக்க முடியாது. நம்மளுக்கு ரத்தம்லாம் கொதிக்குது, நம்ம முதலாளியோட உட்காந்துருந்தோம்னா நம்ம கற்றுக் கொடுத்த பாஷோட, ஏன்னா அவர் தான் நான் கமாலியலின் பாதத்தில் கற்றவன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ நம்மளோட இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ண, செப்பரேட்டாக பிரதான ஆசாரியர்களை மீட் பண்ணி லெட்டரெல்லாம் வாங்கிட்டாப்புல. ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவங்கள அடிக்கும் போதே என்ன செய்யலாம், விட்டுறணும்னு சொல்லிட்டார் கமாலியல். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு
பர்மிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அவன் அங்கு மாறிவிட்டான். இப்போ மதவாதிகள் அதுக்கான சில தலைவர்களை ஏற்படுத்துகிறார்கள், மிக தீவிரமாக இதை செய்கிறவர்கள். கவலைப்படாதீங்க, அதில் ஒரு கூட்டத்தை கத்த தனக்காக எடுப்பார். எங்கேருந்து யாரை எப்படி பிடிப்பாருன்னே நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால ஐயோ இப்படி வந்து விட்டார்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டு ஜெபம் பண்ணிட்டே இருங்க, அவருடைய சித்தம் நிறைவேற நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. தேவன் எப்படி கிரியை செய்கிறாருன்னு மட்டும் பாருங்க. யாரை எங்கே எப்படி பிடிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவரே இறங்கி வந்துட்டார். இந்த உபத்திரம் நடந்து ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டு விட்டார். அதோட சபை முடிஞ்சிருச்சா? இல்லை. வாசிங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1-8 வரைக்கும். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எழுப்புதல் வருது. தன்னோடு கூட இருந்த அவருடைய நண்பன் பிலிப்பு யாரு? அந்த 7 பேரில் ஒருவன். அந்த 7 பேரில் ஒருவன் தான் இந்த பிலிப்பு. அப்போஸ்தலன் பிலிப்பு அல்லது சுவிசேஷகன். அதாவது அந்த 7 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இல்லையா, அந்த 7 பேரில் ஒருத்தன். இப்போ தன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருந்த ஸ்தேவான் கொல்லப்பட்டுட்டா, போய் ஒரு 100 நாள் துக்கம் அனுசரிக்க போயிடல பிலிப்பு. என்ன பண்ணுறான்? எல்லாம் உபத்திரவம் இன்னும் அதிகமாயிருச்சு, எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பைபிள் எடுத்துட்டு சமாரியா பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தையே தலைகளாய் திருப்பி விட்டான். ஹல்லேலூயா. அங்கே எப்படி எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னா, அவர்கள் தேவனை தங்களுக்கு மையமாய் கொண்டு இயங்கினார்கள். அவர்கள் தேவனுக்காக இயங்கினார்கள். எது ஒன்றை குறித்து அவர்கள் கலங்கவே இல்லை. அப்ப அடுத்து பிலிப்புவின் மூலமாக ஒரு எழுப்புதல் வந்துச்சு. ஒரே வேலைக்கு தான் 7 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 2 பேரை குறித்து இந்த 2 அதிகாரம் பேசுது. ஒருவன் கர்த்தருக்காக முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்தான், இன்னொருவன் கர்த்தருக்காக பட்டணங்களை அசைத்தான். இந்த 2ல் ஒரு ஆளா நீங்க இருக்கலாம். ஸ்தேவானா இருக்க விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தாம சொன்னதுனால தூதர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம் ஒருவேளை. பிலிப்புவாய் புறப்பட விரும்புகிறவர்கள், அதுதான் நிறைய பேர் கை தூக்குவீங்க. நான் இப்போ தூக்கி நம்ம தேவையில்லாமல் சிக்கல்ல மாட்ட வேணாங்கிறதுக்காக எல்லாம் கையை வச்சிருக்கீங்க. எது எப்படியோ நாம சூஸ் பண்ண முடியாது, அவர் சூஸ் பண்ணுவார். என் நிமித்த தன் ஜீவனை இழக்கிறவன் மறுபடியும் அதை அடைந்து கொள்ளுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க, செத்து போயிடுவோங்கிற பயம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் இன்னும் சரியான கிறிஸ்தவர்களாக மாறவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. இங்கே இருந்தால் தேவன் நம்ம கூட இருக்கார். இம்மானுவேல். கண்ணை இங்கே மூடினோம்னா அங்கே போய் நம்ம அவர் கூட இருப்போம். அப்பையும் அவர் இம்மானுவேல் தான். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் தைரியமாக சொன்னார். சந்தோஷமாக இருக்கிறத பற்றியே பேசுகிற ஒரு நிருபம் எழுதினார். என்னது? பிலிப்பியர் அப்படின்னு. எல்லா அதிகாரத்திலையும் சந்தோஷத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அதில் அவர் அழகாக சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். சின்ன தலைவலி வந்தால் கூட யூடியூப்பில் எவன் என்னென்ன சொல்கிறான்னு கேட்டு எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்க்கணுமோ பார்த்து எப்படியாவது அந்த என்ன செய்யணும், வாழ்க்கையை ஒரு 4 நாள் தள்ளி போட்டுற முடியுமா அப்படின்னு நம்ம துட்டிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்காக போனால் ரொம்ப மகிழ்ச்சி. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போகத்தான் போகுது. மரணம் இன்னும் போருக்கு ஒருவராகிலும் தப்பி போவது இல்லை. பேர்த்டே கொண்டாடுற எல்லாருக்கும் ஒரு நாள் சோத்திர கூட்டம் உண்டு. அன்னைக்கு நாம் இருக்க மாட்டோம், கரெக்டா? ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, கட்டாயம் அந்த சோத்திர கூட்டம் பரலோகத்தில் இருக்கணும். ஸ்தேவான் இங்கே கல்லை எரிஞ்சிக்கிட்டு இருக்க, என்ன தெரியுமா நடந்துச்சு? அதை படிக்கணும். அதை படிக்கும்போது தான் அந்த ஒரு சந்தோஷம். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அதை படிங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54 இருந்து
இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை இயேசுவுக்காக 4 வார்த்தை சொன்னவுடனே, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், அவளை ஆசீர்வதிச்சு ஜெபிச்சாலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்தேவான்கள் யாருன்னு. அல்லேலூயா. ஸ்தேவான்கள் தேவனுக்கு தேவை. ஸ்தேவானுடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா? அதை படிக்கணும். எபேசியர் 2வது அதிகாரம் 20-21. எபேசியர் 1வது அதிகாரம் 20-21. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. அவ்வளவுதான். இயேசு எழுந்தருளி போய் என்ன பண்ணாரு? தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்தார். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிச்சோம் இல்லையா? அங்க என்ன தெரியுமா செய்தார்? எழுந்து நின்றார். ஸ்தேவான் அவனுக்கு வானம் திறக்கப்பட்ட பொழுது தேவன் என்ன பண்ணாரு? எழுந்து நின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பரலோகமும் என்ன செஞ்சிச்சு? தன்னுடைய தாசனாகிய ஸ்தேவானை வரவேற்க அது எழும்பி நின்றது. சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய தாசனை வரவேற்க எழும்பி நின்றார். யோசிச்சு பாருங்க. கடைசி நேரத்தில் ஒருத்தன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனையும் நினைத்து கொள்ளுனா அவனை கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவனுக்காக பரலோகம் எந்திரிச்சு நிற்குமா? நின்றுக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன் யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லியிருப்பான்? பரலோகத்தில் போயிட்டு எப்படா உள்ள வந்த? கடைசி டைமில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சி, ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் இல்லை ஆளாளுக்கு போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. நான் அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், கூட்டு வந்துட்டாருன்னுவான். கரெக்டா? அதுதானே சொல்ல முடியும். ஸ்தேவானுடைய வேல்யூ வேற. நீங்க யாரா இருக்க போகிறீர்கள்? பரலோகம் போறது பெரிய மேட்டர் இல்ல. பரலோகம் நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருந்து அவருடைய வழிகளில் நடந்தால், நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்தால் பரலோகம் போயிடலாம். பரலோகத்துல என்னவா போக போறீங்க? இங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவருக்காக வாழ்வோ சாவோ யாருக்காக இருக்கணும்? அவருக்காக இருக்கணும். ஒருவனுக்காக பரலோகம் எழும்பி நிற்கிறது. இன்னொருவனோடு பரலோகம் இறங்கி வந்து அந்த சமாரியா பட்டணத்தையே நொறுக்கி போட்டு, அங்கே ஒரு மந்திரவாதியுடைய ஆளுகை முறியடிக்கப்பட்டு சமாரியா பட்டணத்தை தேவன் திருப்பினார். எது நடந்தாலும் அதனுடைய மகிமைக்காக. எழுப்புதல் இப்படிதான் வந்துச்சு. உபத்திரவம் அடுத்த கட்டத்தை நோக்கினது. இப்பொழுது கொலை மரணம் நடந்து விட்டது. இப்பொழுது மதவாதிகள் தங்களுக்கான ஒரு சிறந்த தலைவனை கண்டுபிடித்து விட்டார்கள். அவனுக்கு பெயர் தான் சவுல். பர்மிஷன் லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் கர்த்தர் போக விடுவார். 9வது அதிகாரத்தில் கர்த்தர் இறங்கினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவனை வச்சே புதிய ஏற்பாடு முடிச்சார் கர்த்தர். எவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அவனை வைத்தே தன் வேலையை முடிப்பார். வால்டேர் என்ற ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி இந்த கிறிஸ்தவத்தை ஒழித்து விடுவேன் அப்படின்லாம் சொல்லி அவன் வந்து ஒரு நாஸ்திக இதை போதிக்கிற மனிதன். இன்றைக்கு அந்த மனிதனுடைய வீட்டில் தான் பைபிள் அச்சடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் எது ஒன்றும் இதை மேற்கொண்டதே இல்லை. இதை மேற்கொள்வதற்கு இதுவரைக்கும் எவனும் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. எனது சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது.
ஒருத்தனை இதை மேற்கொள்ள முடியாது. எல்லாம் சாத்தான் எல்லா வேலையும் பார்ப்பான். அவனுக்கு தெரியும் தோத்துருவோம்னே தெரிஞ்சு ஒருத்தன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சு நம்மால் தூங்கிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ உபத்திரவம் அடுத்த கட்டத்தை போன இப்போதான் வந்துருச்சு. என்னது? அவர்கள் சவுல் என்ற ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு நினைச்சா சவுலையும் பிடிச்சிட்டாரு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா இன்னும் அதிக உபத்திரவத்தை கொடுக்குறான் அவங்களுக்கு. இவனை வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணலானா அவன் போய் நின்று என்ன செய்யறான்? இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்ச ஆளு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சிருக்கோம் நம்ம, பவரான ஆள் அப்படின்னு சொல்லி. கமாலியல் நமக்கு சப்போர்ட் பண்ணல. சவுலை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணா சவுலை வச்சு கர்த்தர் ஒரு பிளான் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. பக்தியில் உன்னை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார். சில நேரங்களில் சில ஆள் ஒரு மாதிரி மூர்க்கமாக இருப்பாங்க. ரொம்ப கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்க கையில் பைபிளை கொடுத்து அனுப்பிடுவார். இது மாதிரி நிறைய சாட்சி நம்ம கேட்டிருக்கோமா? வரும், நிறைய வரும். ஹல்லேலூயா. அதான் எழுப்புதல். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். தேவன் இப்படி தான் செய்வார். அப்போ சவுல் உள்ளே வந்துட்டாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்பொழுதுதான் மதவாதிகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறார்கள். யார்? இப்போ ராஜாவை பிடிச்சிட்டாங்க. ராஜாங்க உபத்திரவம். அதான் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் 1வது வசனம் படிக்கிறோம் இல்லையா? என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ அவன் ஏரோது அகிரிப்பா, ஆங்கில பைபிளில் அகிரிப்பானுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஏரோது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏரோதியர்கள்னு நம்ம படிப்போம். இந்த ஏரோதியர்கள் யார் அப்படின்னு சொன்னால், ஏசாவின் வம்சவழியிலே வந்தவர்கள். இந்த ஏசா யார்? யாக்கோபுக்கு சகோதரன். சரியா? யாக்கோபுக்கு சகோதரன் தான் இந்த ஏசா. அப்போ இவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் யார் தான்? சகோதரர்கள். இப்போ அந்த நாட்களில் ரோமர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது நிர்வாக இதுக்காக எல்லாவற்றையும் பிரித்து, இப்போ எப்படி நமக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதுபோல் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கவர்னர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் யார்? இந்த ஏரோது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய. பொதுவாக அந்த ஏரோதுங்கிற பேர் பயன்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் இருக்கும். இந்த அகிரிப்பாங்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த யூதயா பகுதியை அரசாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொஞ்சம் அதிகமான கலகங்கள் குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மத நம்பிக்கை இதெல்லாம் கொண்ட ஒரு ஜனக்கூட்டம் தான் யாருன்னா இந்த யூதர்கள், ரோமர்களுடைய பார்வையில். அப்போ இவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்களோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஏரோது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகளாக, அதாவது கவர்னர்களாக போடப்பட்டிருப்பாங்க. நம்ம எல்லாம் ராஜானே படிச்சிருவோம். அப்படி இல்லை, அவர் ஒரு கவர்னர், எல்லாரும் ஒரு முதலமைச்சர்னு வச்சுக்கோங்களேன், சீஃப் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க. அங்கே யாருன்னா சீசர் தான் தலைவர் ரோமுடைய கவர்மெண்ட்டில். இப்போ இந்த யூதயா பகுதியை இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவானா, இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மத நம்பிக்கை அதன் அடிப்படையில் இணைந்து இருக்கிறவங்கள தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா வேதவசனத்தை வாசிங்க. உபாகமம் 17வது அதிகாரம் வசனம் 14-15. உபாகமம் 17வது அதிகாரம் வசனம் 14-15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. ஆமென். இப்போ என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் போதெல்லாம் இந்த ஏரோதுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை அந்த ஆண்டு கொண்டிருப்பார்கள். அதில் நம்ம பார்த்தோம், இந்த தேவாலயத்தை கட்ட 46 வருஷங்கள் சென்றதுன்னு சொன்னார்ல, அது எந்த தேவாலயம் அப்படின்னா, ஏற்கனவே செருபாபேல் மூலமாக ஒரு தேவாலயம் கட்டப்பட்டாயிற்று. அந்த தேவாலயத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினது யாருன்னா மகா ஏரோது. இயேசு இருக்கும் பொழுது ராஜாவாக இருந்தாலே, இயேசு பிறந்த பொழுது இப்போ குழந்தைகளெல்லாம் கொலை செய்தான் பார்த்தீங்களா, அந்த ஏரோதுவின் நாட்களில் தான் அந்த தேவாலயம் கட்டப்பட்டு அவன் மரித்த பின்பதாகவும் அது கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அதனால் யூதர்களுக்கு அது ஒரு பெரிய அடையாளமாக இருந்துச்சு. அதனால் அந்த தேவாலயத்தை கட்டி கொடுத்ததுனாலேயே அவர்கள் எப்பொழுதும் ஏரோதின் குடும்பத்துக்கு யூதர்கள் விசுவாசமாக இருப்பார்கள். அப்போ இது ஒரு என்னது ரகசிய கூட்டணின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இவர்கள் அவர்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் இவர்களுக்கு சாதகமாகவும். எங்கெல்லாம் மதவாதிகளும் அரசியல்வாதிகளும் ஒன்றாக இணைகிறார்களோ அங்கெல்லாம் நாடு நாசமாய்த்தான் போகும் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஒன்றாக இணைந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் தங்களால் என்னால் முயற்சியெல்லாம் பண்ணாங்க. பயப்படுத்தினாங்க, அப்புறம் அடித்தாங்க, அவங்கள ஒரு ஆளை கொன்னாங்க. ஆனாலும் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது ஒழிய டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வழியவே காணும். இப்போ தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அடுத்த அதிகாரங்களோடு இணைந்து கொள்கிறார்கள். இப்போ இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது இந்த ஏரோது என்ன பண்ணுவானா, ஒரு வேத விளக்க உரையில் இப்படியா இருந்துச்சு இந்த வேத பகுதியை. ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் பொழுதெல்லாம் இந்த வேத பகுதி வரும்பொழுது ஏரோது அழுவானாம், கண்ணில் தண்ணி தார தாரையாக வருமா.
வரும்பொழுது ஜனங்கள் சொல்லுவார்களாம், நீ அழ வேண்டாம், நீ எங்கள் சகோதரன். ஏன்? யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவின் வம்சத்தில் தான் நீ வந்திருக்க, நீ எங்கள் சகோதரன், அதனால் நீ எங்களுக்கு ராஜாவாக இருக்கலாம். புரியுதா? அரசியல் அரசியல் புரிகிறவர்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஏசுகிட்ட அற்புதத்தை கூட நீங்கள் அவனுக்கு இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும், அவர் நமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான் கேட்டாங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் இவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், மதவாதிகளை இந்த மத வெறி பிடித்த ஒரு கூட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவர்கள் அதிகாரத்தை என்ன செய்யணும், அவருடைய அதிகாரங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லைனா ஒருவேளை அங்கே பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்துச்சுன்னா இவருடைய பதவி போயிடும், வேற ஆளை போட்டுருவாங்க. அப்போ இந்த காரியத்தை அடுத்து இவர்கள் தங்களால் முடியலைன்னொன்னே அடுத்த அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். இப்போ நம்முடைய தேசத்திலும் அதே தான் நடந்துகிட்டு இருக்குது. அதிகாரங்களும் மதமும் ஒன்றாய் இணைந்த பொழுது FCRA எத்தனை பேர் கேள்விப்பட்டீர்கள்? குறைந்தபட்சம் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா, கேள்விப்பட்டவர்கள் இருப்பதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த FCRAங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, இன்னும் அது பண்ணலை. ஆனால் ஏன்னா இன்னும் அது நிறுத்தப்படலை, அது ஹோல்ட் தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க, கேன்சல்லாம் பண்ணல. சரிங்களா? அப்போ நேற்று வந்து கொண்டு வந்த தொகுதி மறுவரை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு, இது வந்து பாஸ் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா. அதனால் வந்து இதில் வந்து 50, அதாவது 3/2 பெரும்பான்மை வேணும். 3/2 பெரும்பான்மை இருந்தால் தான் அவங்களால் நிறைவேற்ற முடியும். கிட்டத்தட்ட 48 சீட்டு அது அவங்களுக்கு கிடைக்கல. அது கிடைக்காதனால அது தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி FCRA போன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இருந்தாலே அவங்க நிறைவேற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம இன்னும் இதுக்காக ஜெபிக்கணும். 2014 20,700 NGOவுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, தெரியுமா? ஸோ இது நிமித்தம் கல்வி சாலைகள், ஏழைகள் மக்களுக்கு எந்த நன்மைகள் எதுவுமே கிடைக்காத இன்னும் இது கடுமையாக்கப்படும்படியாக இது முழுவதுமாக கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொண்டு வரப்படுகிற சட்டம். இதை நான் சொல்லலை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சில மனசாட்சி உள்ள முதலமைச்சர்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். இப்போ இது இல்லையா? நம்ம ஜெபிக்கணும். கோரேசின் ஆவியை கர்த்தர் எழுப்புவார். நாம் ஜெபிக்கணும். உபத்திரம் வந்துருச்சு, போராட்டம் வந்துன்னா ஜெபிக்கும் பொழுது தேவன் அதிகாரங்களை நமக்கு நிறைத்திருப்புவார், தேவன் எழுப்புவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபத்திரம், இப்போ இந்த பாடுகள், இந்த நெருக்கங்கள் வரும்பொழுது அடுத்த உபத்திரம் வந்துருச்சு. இப்போ அடுத்த முதல் ஆள் யாரு? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். என்னத்தினால? பட்டயத்தினாலே. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை, இந்த யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாற்கு 10வது அதிகாரம் 35 40 வரைக்கும் வாங்க. மாற்கு 10வது அதிகாரம் வசனம் 35 40 வரைக்கும். அப்பொழுது செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். 41 5ங்களா? 41 மட்டும். 41 அது அடுத்த வசனத்தை மட்டும். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். யாரு காலியானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர்களில் முதல் இரத்த சாட்சி யாருன்னா யாக்கோபு. சரிங்களா? ஸ்தேவான் அப்போஸ்தலன் கிடையாது. சரிங்களா? சரி, அந்த அம்மாள் என்ன வரம் கேட்டார்? வரம் கேட்குறார். போயிட்டு என்ன அப்படின்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேர் தான் அடிக்கடி தேவன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பாக அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு மேலெல்லாம் போவார். அப்படி போனதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தேவன் அந்த 3 பேரில் பேதுருவை செலக்ட் பண்ணிட்டார், அதில் லீடராக. இதில் அந்த 2 பேருக்கும் என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் வெளியே காமிச்சிக்கலை. நமக்கான ஒரு டைம் வராமலாம் போகணும். ஒரு தடவை கேஸ் கேட்டார், என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ தீர்க்கதரிசிகளில் ஒருவர்,
எரேமியா என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு எப்பயுமே ஒத்தையாரட்டையாக தைரியமாக போட்டுருவாப்புல. அதனால் நீர் தான் வருகிறவராகிய மேசியா அப்படின்ட்டு. அப்போ கர்த்தர் சொன்னார், இதை நீ மாம்சத்தினால சொல்லலை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தின. அவனுக்கே தெரியாது இதை கர்த்தர் தான் வெளிப்படுத்தினார்னு. சந்தோஷம் தாங்கலை. அதோடு நிற்காமல் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களாம் அதை மேற்கொள்வதே இல்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களே உனக்கு தர்றேன். நீ பூலோகத்தில் கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எல்லாம் மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அடுத்து அவர் போய் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படவும், அவர்கள் வேதபாரர்கள் பரிசெயலால் என்ன செய்வாங்க, காட்டி கொடுக்கப்படும், புறஜாதி இடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர் கொலை செய்யப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணாருன்னா, பேதுரு அடுத்த பொசிஷன் எடுக்கிறாரு, அட்வைசர் ஆஃப் காட். தேவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? பேதுரு தான். வேற யாரு? தேவனை தனியாக அப்படி இழுத்துட்டு போய் வாரும் ஆண்டவரே, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாதே அப்படின்னு. ஏசு திரும்பி பார்த்து சத்தமாக எல்லாருக்கும் கேட்கணும், இவன் தனியாக கூப்பிட்டு இருந்தான். ஏசு சத்தமாக பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டார். இதுக்கு முன்னாடி தான் தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ சொல்லிட்டா, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இதான் டைமிங். இப்போ தான் யோவான் யாக்கோபு பண்ணாங்க, இதான் டைமிங். இந்த எவன் காலியாவான் என்ன செய்யணும்? இடத்த பிடிச்சிடணும். புரியுதா இல்லையா? சாத்தான் இப்படி தான் டெக்னிக்கலாக தான் வேலை செய்வான். எங்கெல்லாம் தந்திரம் இருக்குதோ அங்கே தேவன் இருக்க மாட்டார், சாத்தான் தான் இருப்பான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய வெற்றிகள் தேவனிடத்திலிருந்து வரணும், அது நேர்மையான வழியில் வரணும். எந்த குறுக்கு வழியில் வந்தாலும் அது தேவனால் வர்றது இல்லை, அது சாத்தான்கிட்ட இருந்து தான் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். குறுக்கு வழிகளிலே எதை ஒன்றையும் அடைய முயற்சி செய்யக்கூடாது. தேவனுக்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. நீ ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகலான பாதைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, குறுக்கு வழின்னு சொல்லலை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டாங்க 2 பேரும் ஆண்டவர். ஆனால் இன்னொரு வேத பகுதியில் எப்படி இருக்குன்னா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. மத்தையில் போய் படிச்சிங்கன்னா நம்ம மட்டுமே பேசினா பத்தாது, அம்மாவை கூப்பிட்டு அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் டைமில் கேட்கும். நான் ஒன்றை கேட்பேன், அதை நீர் மறுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக நீ கேளு அப்படின்னு வரவர். அந்த வேத பகுதி நம்ம கலோக்கியலாக நான் சொல்கிறேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆமாம். இது எல்லாமே டெக்னிக்கலாக வேலை பார்க்குறது. டெக்னிக்கலாக கர்த்தர்ட்ட எந்த வேலையும் செல்லுபடியாவது கர்த்தருக்கு நம்ம ரொம்ப நல்லாவே தெரியும். நாம் யார், நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பேசுகிறது என்ன, நம்ம இருதயம் என்ன அப்படின்னு எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்திருந்ததுனால ஒருவனையும் அவர் நம்பவில்லைன்னு பைபிள் அழகாக போட்டிருக்குது. நம்மளை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் மனுஷன் முகத்துக்கு முகம் பார்ப்பான், தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இவங்க நம்ம மட்டுமே பேசினா பார்த்தா அம்மாவை கூட்டுவா அப்படின்னு சொல்லி இந்த டைமில் இந்த டைமில் காலி பண்ணால் தான் அவனை காலி பண்ணலாம். போஸ்டிங் எடுத்துடணும். வலது பக்கம் ஒரு ஆள், இடது பக்கம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர்லாம் இது பண்ணிவிட்டு, கர்த்தர் யாருக்கு கொடுப்பாரோ அவங்களுக்கு தான் அப்படின்ட்டார். சரியா? இப்போ நம்ம 2 தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? யோவான் ஸ்நானனுக்கு. முதல் யார்? மரணம் யாருக்கு வந்துச்சு? யாக்கோபுக்கு வந்துச்சு இல்லையா? வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் வசனம் 20-21. வெளிப்படுத்தல் 3:20-21. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்யலாம்? நான் உட்கார்ந்தது போல என் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு என்ன செய்வேன்? அருள் செய்வேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாக்கோபு போய் உட்கார்ந்து விட்டார், ஜெயிச்சிட்டார். ஏன்? கர்த்தர் மேலே வசனம் சொல்றார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து நான் என்ன செய்வேன்? அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம். எது அவருடைய போஜனம்? யோவான் 4:34. யோவான் 4:34. படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் எந்த கிரியையை நடப்பிக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த கிரியையை முடிப்பதே என்னுடைய
போஜனமாய் இருக்கிறது. இப்போ உள்ள வந்துட்டார் யாக்கோபுடைய வாழ்க்கையில. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். அவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே போய் இயேசுவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து விட்டான். யார் வலது பார்சத்தில் உட்காருவாங்கங்கிறத யோவான் மூலமா கர்த்தர் சொல்லிவிட்டார். 2 பேரும் கேட்டதை பெற்றுக்கொண்டார்கள். சில விஷயங்கள்ல கேட்கும்போது கவனமா கேளுங்க. புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் யாக்கோபு, லாஸ்ட் யோவான். முதல் கழுத்து விட்டுப்பட்டுருச்சு. அடுத்த ஆள் என்னாச்சு, 100 வயசுக்கு அப்புறம் பத்மு தீவில் போய் கல் உடைச்சி தரிசனம் பார்த்து எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் யோசிச்சுக்குங்க. ஆகவே தேவன்கிட்ட போய் இஷ்டத்துக்கு பஞ்சு டைலாக்லாம் அடிக்காதீங்க. எனக்கு இதை கொடுப்பீரானால் இதை கொடுத்து எனக்கு கொடுப்பார் சில நேரங்களில். அப்புறம் அந்த பாதை ரொம்ப, அதனால பேசாமல் சித்தம் ஆகட்டும்னு பேசாமல் இருங்க. பவுலுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. அவருடைய சித்தம் ஆகட்டும் என்று நாங்கள் காத்திருந்தோம். அல்லேலூயா. நமக்கு சில நேரங்களில் ஞானமாக இருக்கணும் கர்த்தர்ட்ட. நம்ம போயிட்டு ஆர்வ கோளாறுல பாஞ்சிடவும் கூடாது. எது எப்படி இருந்தாலும் அவருடைய மகிமைக்காகவே முடிப்பார். எதை கேட்டாலும் சரி. சொன்னார், என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னாரு. ஆனால் அங்கே என்ன செஞ்சிட்டார், அவருடைய சித்தம் தெளிவாக நடந்துச்சு. இப்போ எப்போ முடியுமோன்னு தெரியாது, ஒரு பயமும் ஒரு கலக்கமும் உங்கள் இருதயத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். வெகு சீக்கிரத்திலே இந்த பிரசங்கத்தை நான் முடிச்சிருவேன். ஓகேயா? ஓகே. இதோ சீக்கிரமாய் கர்த்தர் வர்றார். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எழுப்புதல் வரணும். எழுப்புதலுக்கான அடுத்த கட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ராஜாங்க உபத்திரம் வந்துருச்சு. அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கொண்டு செயல்பட ஆரம்பித்து விட்டான் சாத்தான். முதல்ல யாரு? யாக்கோபு காளி. அடுத்த ஆள் யாரை பிடிச்சிட்டாங்க? பேதுருவை பிடித்து விட்டார்கள். பேதுருவை பிடித்து என்ன பண்ணிட்டாங்க, 4 காவல் போட்டு 4க்கு 4 பேர்னா 16 பேர் காவல். நம்மால் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதான் கிருபை. அல்லேலூயா. அடுத்த நாள் தலையை வெட்ட போகிறாங்க, அடுத்த நாள் கொண்டு வர போகிறாங்க. என்னைக்காச்சும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் அதுக்கு முதல் நாள் தூங்குனான்னு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? எங்கே? நம்மால் தூங்கியிருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு கிருபை பாருங்களேன். இது உண்மையாகவே பெரிய ஆச்சரியம் இல்லை? ஏன்னா பேதுருவை எதுவுமே அசைக்க முடியாது தூக்கத்தில் இருந்து. ஏன்னா இயேசு கூட்டிகிட்டு போயும் அடே உபத்திரம் வராமல் இருக்க 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதுன்னு பொழுதும் நம்மால் அசரவே இல்லை. நம்மால் தூங்கினாப்புல. கரெக்டா? ஸோ அவர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த விஷயத்தில். என்ன வேணாலும் நடக்கட்டும். இப்போ பேதுருவுக்கு அந்த பிரச்சனை கூட கிடையாது. நம்ம எல்லாம் ஊழி செஞ்சிட்டோம், எல்லாம் கலகம் நல்லா டிசைன் எல்லாம் ஏகப்பட்ட பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. வெட்டினா வெட்டணும் போய் சேர்ந்துருவோன்ட்டு நம்மளால் ரெடி ஆகிட்டார். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். சில நேரங்களில் சிலருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுது, திருப்தி அடைஞ்சிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேவன் வரும் வரைக்கும் இல்லை நீங்கள் மூச்சை நிறுத்துகிற வரைக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஓய்வே கிடையாது. 120 வயதில் மோசையினுடைய கால்களில் பலன் குன்றவில்லை, பார்வை மங்கி போகவில்லை. சாகிறது கூட மலை மேலே ஏறி போய் தான் சாகணும். புரிதல்? அடக்காரதனே மேலே தான். எங்கே நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. 120 வயதில் அந்த மோசையில் தானே ஒரே சங்கீதம் எதுனா சங்கீதம் 90 தான். அதில் அவர் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியில் போனால் 80 வருஷமாக இருக்கலாம். அது வருத்தமும் சஞ்சலமுன்ட்டு. ஆனால் அவனை ஊழியத்தை கூப்பிடும்போது அவருக்கு 80 வயசு. வருத்தமும் சஞ்சலமும் இருக்கட்டும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அடுத்த 40 வருஷம்தான் மகிமையான ஊழியம். மோசையுடைய முதல் 80 வருஷத்தை 2 வரியில் முடிச்சிடலாம். அரண்மனை வனாந்தரம், அவ்வளோதான். சிம்பிள், அவ்வளோதானே. வேறு ஏதாச்சும் அது பார்த்தீங்களா? ஆடை எப்படி மேய்த்தார், ஆடை எப்படி வளர்த்தார்னு இருக்குதா? இல்லை அவர் அரண்மனையில் என்னென்ன படித்தார்னு இருக்குதா? ஒன்றும் இருக்காது. அடுத்த 40 ஆண்டுகள் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் பாருங்க. 40 வயசில் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தார். 80 வயசில் ஓன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கிறேன்னு, இப்போ தான் எனக்கு தேவை, நீ வா அப்படின்னு சொல்லி. எப்போ எல்லாம் நம்ம ஓவராக ஆடுறோமோ அப்போ எல்லாம் கர்த்தர் கொஞ்ச நாள் போட்டு முறின்னு முறிச்சு அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவர்னு சொல்லும்போது இப்போ தான் தேவை வான்னு சொல்லி அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் அங்க எடுத்துட்டார். இப்ப பேதுருவுக்கு சாட்டிஸ்ஃபை வந்துருச்சு, தூங்கிட்டார். சபை பார்த்துச்சு, விட்டுறக்கூடாதுரா பேதுருவை, பேதுரு நமக்கு முக்கியம். அவனுக்கு ஓகே, பேதுருவுக்கு ஓகே. அவர் சாட்டிஸ்ஃபை போயிட்டு ஆண்டவரே ஒரு 5 ஒரு 10-15 பிரசங்கம் பண்ணேன். எல்லா பிரசங்கத்திலும் திரளாக ரசிக்கப்பட்டாங்க. ஒரு கூட்டத்தை சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்த கட்ட தலைவரெல்லாம் உருவாக்கியாச்சு. எங்கே என் கிட்ட போய் நின்றுவார் நம்மால் ஏன்னா இயேசுகிட்ட இங்கே இருக்கும்போது அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். அதனால் நம்மால் அவர் திருப்தி ஆயிட்டார். ஆனால் இப்போ சபைக்கு தேவை பேதுரு. எத்தனை பேர் உங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் ஊழியக்காரருக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள்? ஒரு முறை பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்னு சொல்லக்கூடிய சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், பிரசங்கிலின் இளவரசன் என்று அழைக்கப்படும், அவருடைய ஊழியத்தில் பயங்கரமாக கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கப்படும். திரளா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஆழமாய் போதிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன். ஒரு முறை பத்திரிகையாளர் கேட்டாங்க, உங்களுடைய ஊழியத்துடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு சிறந்த பிரசங்கியாராக இருக்கிறதுனால, அதனால தான் பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்குறாங்களா?
அவர் ஒரு அறை, அவருடைய திருச்சபையை டேபர்நேக்கிள்னு சொல்லி கட்டியது. அதில் ஒரு பகுதியை திறந்து காமிச்ச பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்திற்காக. அதான் அவர் தான் சொல்லுவார், எ ப்ரேயர்ஃபுல் சர்ச் இஸ் எ ஃப்ரூட்ஃபுல் சர்ச். ஜெபிக்கிறவர்கள் எவ்வளோ எழும்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். நாங்கள் ஒரு ஜெபக்குழுவில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு ஜெபக்குழுவை தான் இயக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெபக்குழுவில் நிறைய ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதில் சிலர்னு சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு ஒரு காணிக்கை போட்டிருக்கேன்ட்டு. அப்போ எனக்கு பெரிய மகிழ்ச்சியே வராது. ஏன்னா யார் வேணாலும் போடலாம், காக்கா வச்சு கூட சோறு போட்டுருவார் எனக்கு. ஆனால் யார் சொல்லுவாங்க, நிறைய சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் உங்களுக்காக ஜெபிச்சிட்ருக்கேன். அப்போ வர்ற சந்தோஷத்துக்கு இணையானது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஜெபங்கள் தான் எங்களை நிறுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு ஊழியனுக்கு தேவை அதிகமாக பணம் இல்லை, ஜெபம். நிறைய பணம் ஆபத்துங்க, ஜெபம் தேவனுடைய வல்லமையை கொண்டு வரும். இங்கே பேதுரு போதும் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு பார்த்துக்கலாம், நாளைக்கு கொண்டு போய் தலையை விட்டுட்டோம், நம்மளால் யாக்கோவை போயிட்டாப்புல, இல்லை ஒன்றா போன ஆளுக தானே, நம்மளும் போயிடுவோன்னு ரெடியாக நிற்கிறாரு. கர்த்தர் பார்த்தாரு, டே இன்னும் வேலை முடியலை. இன்னொரு ஆள் போய் அப்படி தான் என்ன பண்ணிட்டாரு, சூரியச்செடி கீழே உட்காந்துட்டாரு. போதும் ஆண்டவரே. அதுக்கு முத நாள் தான் என்ன பண்ணார், ஜெபிச்சு அக்னி இறக்குனாப்புல, மலை இறக்குனாப்புல, ஆகாபுல எல்லாம் பார்த்து நேருக்கு நேரம் நின்று பேசினாப்புல, மந்திரவாதியெல்லாம் கூட்டு வாடான்னு சொல்லி சவாலிட்டாப்புல. ஒரே ஒரு நியூஸ் அந்த அம்மா அனுப்புது. சில நேரங்களில் சிங்கிள் வார்த்தையில் பிசாசு காலி பண்ணுவான். நாளைக்கு உன் தலையை எடுக்கிறேன் பாரு. நம்மால் போய் சொல்கிறார், ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும், 2 ஒன்று தானே, இதுக்கு ஏன் இப்படி 2 ஒன்று தானே, இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? ஆண்டவரே இந்த அம்மா இப்படி செஞ்சிருச்சே, ஏதாச்சும் பாருன்னு சொல்லியிருந்தா கூட நியாயம். நான் என் பிராக்களை பார்க்க நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்ட்டு. சில நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டா நலமாக இருக்குன்னு நினைக்கிற ஆளையெல்லாம் கர்த்தர் எடுக்கிறதே இல்லை. புரியுதா இல்லையா? அந்த ஆளை தான் வச்சு வேலை செய்வார் கர்த்தர். எடுக்கணும்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களை ஒரு நாள் அவ்வளோ ஈஸியாக கர்த்தர் எடுக்க மாட்டார். ஒன்றை வச்சு தான் நான் வேலை செய்வேன்வார். நீங்கள் ஒரு பொசிஷனில் வந்தீங்கன்னா அவர் ஒரு சிஸ்டத்தில் வருவார். அவர் தூதனை அனுப்புகிறார், சாப்பாடை கொடுக்குறார், நம்மால் தூங்கிடுறான். பேதுருவோட ஆவி எங்கேருந்து வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சா? ஆமாம், தூங்கிட்டார். அடுத்து மறுபடியும் சாப்பாடு கொடுக்குறார், மறுபடியும் தூங்குறார். தூதன் அனுப்பி தட்டிட்டார், இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற, நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் ஆண்டவரே, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். தூங்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் எல்லாம் பெரிய சாதிச்சிட்டேன், இப்போ தான் தொடங்கியிருக்கீங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். பேதுரு விடுதலை ஆக்கப்படணும், தேவன் ரெடியாக இருக்காரு, தேவ தூதர்கள் ரெடியாக இருக்காங்க. அவர்களை போக சொல்லணும்னு சொல்ல வேண்டிய ஆள் யாருமே இல்லை. இப்போ கர்த்தர் சபையை தூண்டுறார், எந்திரி, விடாத, ஜெபி. இப்பொழுது ஜெபிக்க சபை இப்பொழுதுதான், இதுக்கு பேர் தான் ஊக்கமான ஜெபம். எது ஒன்று சாத்தியம் இல்லை, அங்கே வாய்ப்புகளே இல்லை. அதிகாரங்கள் இன்றைக்கு எதிர்த்து நிற்கிறது. ஏற்கனவே யாக்கோபை கொன்று விட்டார்கள், இன்றைக்கு நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அதிகாரங்கள் பலமாக இருக்கிறது, எல்லாம் அவங்க பவரில் அவங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க, இனிமேல் ஒன்று செய்ய முடியாது, எல்லாம் முடங்கி போச்சு. எல்லாத்தையும் அனுமதிக்கிறவரே கர்த்தர், எல்லாத்தையும் அனுமதிக்கிறவர். பார்வோனுடைய இராணுவத்தை செங்கடலுக்கு பக்கத்தில் கொண்டு வராருனாலே அடுத்து ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம் கர்த்தர். தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க, தேவன் எதை செஞ்சாலும் அதுக்கு அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இங்கே சபை ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, 2 தேவ தூதர்கள் புறப்படுகிறார்கள். அந்த வேத பகுதியை மட்டும் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனம். 7வதுல இருந்து படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமென், ஆமென். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு தூதன் புறப்படுகிறார். போய் நம்மால் வழக்கம் போல் என்னவா இருக்கிறாரு, தட்டி எழுப்பணும்னா நம்மால் டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? அந்தால தான் தட்டி எழுப்பணும். இதுதான் பேதுருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கிருபை தான் நமக்கு தேவை. நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேர் தூக்கம் வர மாட்டேங்குது, சின்ன பிரச்சனைக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தூக்கம் வரல வருது. இந்த மாதிரி ஜெப குறிப்புகள் வரும் பொழுது பேதுருவின் ஆவி அவர்களுக்கு அருளப்பட்டால் நலமாக இருக்கும்னு நான் யோசிப்பது உண்டு. ஏன்னா அடுத்த நாள் தலையை வெட்ட போகிறாங்க போது கூட போடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தூங்கினார். பார்த்தீங்களா? இது ஒரு கிருபை.
தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதனால் அவனை எழுப்பி கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஜெபிக்க வச்சு அவன் தூங்குறான். இங்கே ஒரு கூட்டத்தை தூங்கவே விடலை கர்த்தர். ஒரு குரூப்புக்கு தூக்கத்தே வரவில்லை. எல்லாம் ஜெபி அவனை கூட்டிட்டு வரணும். அவன் தூக்கத்துக்கு போயிட்டான். அவன் 3ஆம் வானம் ஏறிட்டான். அவன் இப்போ ஏற வேண்டிய ஆள் இல்லை, அப்புறம் ஏறிக்கலாம். அவன் இப்போ என்ன செய்யணும்? இங்கே முதல் வானத்துக்கு கீழே அவனுக்கு வேலை இருக்குது நிறைய. கர்த்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், வேகமாக ஜெபிக்க வைக்கிறார் சபையை. ஒரு தூதன் புறப்பட்டு தட்டி எழுப்பி, நம்மால் பாருங்க தூங்கும்போது கூட ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் நீட்டாக கலட்டி வச்சுட்டு நல்லா அழகாக தூங்கிட்டு இருக்காப்புல. எந்த பதட்டமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எழுப்பி அப்போ கூட அவன் எந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கானா, நடந்தது அத்தனையும் தரிசனம்னே நம்பியிருக்கான். புரியுதா இல்லையா? இது எப்போ தெரியுமா வரும்? நல்ல டீப் ஸ்லீப்பிங்கில் மட்டும்தான் வரும். உண்மையாகவே பேதுருவுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் பாருங்க. என்ன வேணாலும் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இது நமக்கு தேவைங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். பா கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, எங்கப்பா ஆட்டக்கணும், வாடா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அதான் விசுவாசம். வச்சிருந்தாரா இல்லையா ஆட்டை? அவ்வளோதான். பேதுரு ஜெபிக்கலை, சபையை ஃபுல்லாக ஜெபிக்க வச்சுட்டார். சில நேரங்களில் உங்களெல்லாம் எழுப்புவார், ஊழியக்காரருக்காக ஜெபின். அந்த நேரத்தில் அவர் தூங்கிட்டு இருக்காரா முழிச்சிட்டு இருக்காரா நீங்கள் யோசிக்கக்கூடாது. பல நேரங்களில் அவர் தூங்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு ஓய்வு தேவை, நீங்கள் நிற்கணும். ஏன்னா உங்களுக்கு ஊழியர் தேவை, மறந்துடாதீங்க. அப்போ இங்கே பேதுரு அவசியம். பேதுருவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் முடிச்சுட்டு அங்கே உள்ள என்ட்ரி ஆயிடலாம். ஆனால் இங்கே பேதுரு தேவை. நான் மாம்சத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன்கிறாரு பவுல். எனக்கு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். தேகத்தை விட்டு பிறந்து கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு அதிக நன்மையாக தான் இருக்கும். ஆகிலும் மாம்சத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால நான் இருக்க விரும்புகிறேங்கிறாரு. அப்போ இங்கே ஜெபிக்கிறார்கள், தேவதூதன் புறப்பட்டார்கள், எல்லாம் வந்துருச்சு, விடுதலை எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ பேதுரு வந்துட்டார். அப்படியே வாசிங்க அடுத்தது. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தால், அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ஆமென். அடுத்து 16 வசனத்தை வாசிங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க? பேதுருவுக்காக. பேதுருவுக்காகத்தான் ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. பேதுரு வாசலுக்கே வந்துட்டாப்புல. இப்போ அந்த ஒரு வேலைக்கார அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு வாய்ஸ் யார் விட்டு தான், பேதுரு விட்டு தான்ட்டு. கதவை திறக்கிறதுக்கு பதிலாக உள்ள ஜெப கூட்டத்துக்கு நட்டுவில் பாஞ்சிருச்சு அந்த அம்மா. ஏன்னா அது வேற வாசல்ல நின்று எவன் வரான் போறான்னு தெரியாது, நமக்கு எதுவும் வந்துடக்கூடாதான்னு நின்றுச்சான்னு தெரியல. இப்போ பேதுரு விட்டு சத்தம் கேட்குது. கதவை அவசரப்பட்டு திறந்துடக்கூடாது, ஏதாச்சும் மிமிக்ரி எதுவும் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி உள்ளே போய் இப்படி பேதுரு வெளியே நிற்கிறாரு. அந்த மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க, ஜெபம் யாருக்காக? பேதுருவுக்காக. ஆனால் சொல்கிறாங்க அதை விட தூதனாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடுமையான விசுவாச ஜெபமா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மக்கள்கிட்ட தான் நம்ம ஒன்று கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு நம்புறீங்களோ நம்பலையோ, சரியா, உங்களால் எழுப்புதல் வருமா வராதான்னு சந்தேகமே உங்களுக்கு வரட்டும். ஆனால் ஜெபத்தை மட்டும் நிறுத்தாதீங்க, வாசலுக்கே வரும். பேதுரு எங்க நின்றான்? விடுதலை ஆக்கினார்ல கர்த்தர், எத்தனை வீட்டுக்கு வேணாலும் போயிருக்கலாம். எந்த வீடு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வீடு. இது உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும். சில நேரங்களில் இதெல்லாம் ஆகுமா ஆகாதானே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாசலிலே வந்தது நிற்கும். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுதல் இல்லையா? ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் ஒருவேளை சில நேரம் உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகலாம். சில நேரம் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் எழும்பலாம். சில நேரங்களில் இதெல்லாம் எல்லா காரியங்களையும் சுற்றி பார்க்கிற பொழுது சாத்தியம் இல்லாத போல இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். அவர்கள் வந்தபோது என்ன பண்ணியிருந்தாங்க? பேதுரு வாசல் வரும்போது அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேர் தான் ஊக்கமான ஜெபம். சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையா அது இல்லை, அது கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது.
எது ஒன்று இல்லாட்டியும் சரி, நிறுத்தப்படாத ஜெபத்திற்கு பெயர்தான் ஊக்கமான ஜெபம். இன்றைக்கு கர்த்தர் அதற்கு தான் நமக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. இந்த தேசத்துல எழுப்புதல் என்பது தேவன் திட்டமிட்டார். இதோட நின்றல இந்த கதை. இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ண போவேன். ஜெபத்துடைய ஊக்கமான ஜெபத்துடைய வல்லமை என்னன்னு தெரியுமா? அடுத்து அப்படியே கண்டினியூவா படிங்க. அவர்கள் 24 வரைக்கும் வாசிங்க. 17 தானே? 24 வரைக்கும் வாசிச்சு. 24. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? வெள்ளைக்காரங்களா இருந்தால் நேரம் கை தட்டி பயங்கரமாக எந்திரிச்சு குதிச்சிருப்பாங்க. நம்ம தமிழர்கள் இல்லையா, உணர்ச்சியே பட மாட்டோம் நம்ம. அப்படியா, ஓகே, அல்லேலூயா அப்படின்ட்டு போயிடுவோம். இந்த வசனம்லாம் படிக்கும்போது ஒரு கூஸ்பம் வர வேணாமா? ஒரு சந்தோஷம் வர வேணாமா? தேவனுடைய வல்லமை என்னன்னு தெரிய வேணாமா? செபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தூதன் அல்ல, 2 தூதர்கள் புறப்படுகிறார்கள். முதலாவது தூதன் தேவனுடைய தாசனாகிய பேதுருவை விடுதலை பண்ணுகிற அதே வேளையில இன்னொரு தூதன் டைமிங்காக வெயிட்டிங். கர்த்தருடைய அந்த டைமிங்காக வெயிட்டிங். சில நேரங்கள்ல நமக்கு அப்படிதான் தெரியும், அவர்கள் இருக்கிறது போல தெரியும். அவருடைய பாவத்தை கர்த்தர் பூரணமாக்குவார். பாவம் பூரணமாகும் பொழுதுதான் மரணத்தை பிறப்பிக்கும். வாசிங்க ரோமர் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை காண்பிக்க, அவருடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபமாக்கும். இன்றைக்கு எழும்பி நிற்கிற பார்வோன்களையும் ஏரோதுகளையும் குறித்து நீங்கள் கலங்குகிறீர்களா? தேவ ஜனமே, உங்கள் ஜபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். தேவ தூதர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அவருடைய பாவம் நிறைவாகுகிற பொழுது கர்த்தருடைய பட்டயமானது அவர்கள் மேல் கடந்து வருகிற பொழுது அவர்கள் புழுத்து காணாமல் போவார்கள். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஊக்கமான ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர். காரியங்களை சுற்றி பார்த்து காரணங்களை கண்டுபிடிக்கிறவர்களை அல்ல, இது சரி வரும் இது சரி வராது என்று சொல்லுகிறவனை அல்ல, கர்த்தருடைய வல்லமையை அறிந்திருக்கிற ஒரு நபர்களை, கர்த்தருடைய வல்லமை இன்னதென்று காண்பிக்க விரும்புகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உபத்திரவம் பெருக பெருக தேவனுடைய வல்லமையும் பெருகி கொண்டேதான் போகும். கண்களை மூடி என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே,